ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு கலிரி கொச்சி சினிமா. இந்த வீடியோவில் நடிகை நயன்தாரா ஒரு ஆக்டருக்கு 3 படங்கள் மட்டும் நடித்த படங்களை பற்றி சிம்பிளாக சிறப்பாக பார்த்துடலாங்க. இப்போ தான் நம்ம சேனல் வீடியோவை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகை நயன்தாரா அதாவது ஒரு ஆக்டருக்கு 3 படங்கள் மட்டும் நடித்த படங்களை பற்றி பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் நம்ம விஜய் தாங்க இருக்கிறாங்க. விஜய் நடித்த படங்களை பற்றி நம்ம பார்த்துடலாம். நயன்தாரா விஜய் கூட எத்தனை படங்கள் நடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்கா? ஆமாங்க, எனக்கும் ஆர்வமாக இருக்குது. நீங்கள் என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத கெஸ் பண்ணி வைங்க. நான் சொல்கிற படம் கரெக்டாக இருக்காங்கிறதை செக் பண்ணிக்கோங்க. 2005 தன்னுடைய 21வது வயசில் நடிகை நயன்தாரா விஜய் கூட ஃபஸ்ட்டு சிவகாசி படத்தில் ஒரு சாங்குக்கு மட்டும் ஆடி இருக்கிறாங்க. இந்த படம் தாங்க அவங்க 2 பேரும் ஃபஸ்ட்டு இணைஞ்சிருக்கிறாங்க. 2வது படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதான்னு பார்த்துக்கோங்க, நீங்களே செக் பண்ணிக்கோங்க. 2வது படம் 2009 என்ன படம்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா? ஓகே, 2009 தன்னுடைய 25வது வயசில் வில்லு படம் தாங்க. இந்த வில்லு படத்தில் 2வது முறையாக இணைஞ்சிருக்கிறாங்க நயன்தாரா நடிகர் விஜய் கூட. இந்த படத்தில் எப்படி படம் நல்லா இருக்கா எப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் எந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 3வது படத்துக்கு போயிடலாம். 3வது படம் என்னென்னு கெஸ் பண்ணிட்டீங்களா? ஆமாங்க, 3வது படம் 2019 தன்னுடைய 35வது வயசில், அதாவது 10 வருஷ கேப்புக்கு அப்புறம் பிகில் படம் மூலமாக 3வது முறையாக நயன்தாரா விஜய் கூட இணைஞ்சிருக்கிறாங்க. இந்த படத்தில் எப்படி ஆக்டிங் பண்ணியிருக்கிறாங்க, அவங்க 2 பேரும் ஜோடி ஒர்த்து இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போது நடிகர் விஜய் இப்போ நடித்த படங்களை பற்றி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடிகை நயன்தாரா சூர்யா கூட இணைஞ்சு நடித்த படங்களை பற்றி பார்த்துடலாம். நயன்தாரா சூர்யா கூட எத்தனை படங்கள் நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதுக்கு பார்க்க ஆர்வமாக இருக்கா? எனக்கும் ஆர்வமாக இருக்குங்க. ஓகே, வாங்க எத்தனை படங்கள் பண்ணியிருக்காங்க ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாங்க. 2005 தன்னுடைய 21வது வயசில் கஜினி படத்தில் செகண்ட் ரோலாக நடிச்சிருக்கிறாங்க. இதில் அசின் தான் மெயின் கேரக்டராக இருந்தாலும் அப்போ தான் நயன்தாரா சினிமா இண்டஸ்ட்ரிக்கு ஃபஸ்ட்டு வந்திருக்கிறாங்க. ஸோ அதனால் இவங்க வந்து நடிச்சிருக்கிறாங்க சூர்யா கூட செகண்ட் ரோலாக. 2வது படம் என்னன்னு நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்களா? 2வது படம் என்னங்கிறத கெஸ் பண்ணுங்கள். நான் சொல்கிறதும் கரெக்டாக இருக்காங்கிறத கரெக்டாக பாருங்கள். 2009 தன்னுடைய 25வது வயசில், அதாவது நயன்தாராவோட 25வது வயசில் ஆதவன் படம் மூலமாக 2வது முறையாக சூர்யா கூட இணைஞ்சிருக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருக்குது, அவங்க அந்த கேரக்டரில் எப்படி நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, 3வது படத்துக்கு போயிடலாம். 3வது படம் என்னன்னு நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்களா? ஆமாங்க, நீங்கள் கெஸ் பண்ணதும் நான் சொல்கிறதும் கரெக்டாக இருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. 2015 தன்னுடைய 31வது வயசில், அதாவது நயன்தாராவோட 31வது வயசில் என்ன படம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத கெஸ் பண்ணிக்கோங்க. நான் சொல்கிறது கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மாசி என்ற மாசிலாமணி இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் மெயின் ரோலாகவே நடிச்சிருக்காங்க. இன்னொரு கதாநாயகி நடிச்சிருக்காங்க. அந்த கதாநாயகி யார் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த 3 படங்கள் வந்து நடிச்சிருக்கிறாங்க நயன்தாரா சூர்யா கூட. இதில் எந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 2வது ஆக்டராக நடிகர் வந்து சூர்யா கூட நயன்தாரா நடித்த படங்களை பற்றி பார்த்தாச்சு. 3வது எந்த கதாநாயகன் கூட நடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு உங்களுக்கு ஆர்வமாக இருக்கா? ஆமாங்க, எனக்கும் ஆர்வமாக இருக்குது. 3வது கதாநாயகன் நம்ம சிவகார்த்திகேயன் தாங்க. சிவகார்த்திகேயன் கூட நடித்த 3 படங்கள், அதாவது நயன்தாரா 3 படங்கள் நடிச்சிருக்காங்க. அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாங்க. நயன்தாரா நடிகை சிவகார்த்திகேயன் 2 பேரும் ஜோடி சேர்ந்த படங்கள் என்னென்னு நீங்கள் கெஸ் பண்ணிட்டீங்களா? ஆமாங்க, ஃபுல்லாக முழுமையாக பார்த்துடலாங்க. என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத, எத்தனை படங்கள் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாங்க. 2013 தன்னுடைய 29வது வயசில் எதிர்நீச்சல் படத்தில் ஒரே ஒரு பாட்டுக்கு டான்ஸ் ஆடியிருப்பாங்க. இது தாங்க ஃபஸ்ட்டு சிவகார்த்திகேயன் கூட நடிகை நயன்தாரா வந்து ஒரு ஜோடி சேர்ந்து ஒரு பாட்டு நடிச்சிருக்கிறாங்க. 2வது படம் என்ன படம்னு கெஸ் பண்ணிட்டீங்களா? 2வது படம் நானே சொல்லியிருந்தேங்க. 2வது படம் 2017 தன்னுடைய 33வது வயசில் வேலைக்காரன் படம் மூலமாக 2வது முறையாக சிவகார்த்திகேயன் கூட நடிகை நயன்தாரா நடிச்சிருக்கிறாங்க. இவங்க 2 பேர் ஜோடி எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 3வது படத்துக்கு போயிடலாம். 3வது படம் தன்னுடைய 35வது வயசில் 2019 வருஷத்தில் மிஸ்டர் லோக்கல் அப்படிங்கிற படம் மூலமாக 3வது முறையாக நடிகர் சிவகார்த்திகேயன் கூட நயன்தாரா இணைஞ்சிருக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இவங்க 2 பேர் ஜோடிக்கு எத்தனை மார்க் கொடுக்கலாம் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சிவகார்த்திகேயன் கூட நயன்தாரா நடித்த படங்களை பற்றி பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் நடிகை நயன்தாரா எந்த நடிகருக்கு 3 படங்கள் நடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி தாங்க. இந்த விஜய் சேதுபதி கூட நடித்த படங்களை பற்றி நம்ம பார்த்துடலாங்க. இணைந்து நடித்த படங்களை பற்றி பார்க்கலாங்க. நடிகை நயன்தாரா விஜய் சேதுபதி கூட எத்தனை படங்கள் நடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க ஆர்வமாக இருக்கீங்களா? நானும் ஆர்வமாக இருக்கேங்க. என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துடலாங்க. என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத நீங்கள் கெஸ் பண்ணி வச்சுருக்கீங்களா? ஆமாங்க, 3 படங்கள் நடிச்சிருக்காங்க நடிகை விஜய். 2015 தன்னுடைய 31வது வயசில் நானும் ரவுடி தான் அப்படிங்கிற படம் மூலமாக நடிகை
நயன்தாரா விஜய் சேதுபதி கூட ஃபஸ்ட்டு இணைஞ்சிருக்கிறாங்க. இந்த படத்தை வந்து நயன்தாராவோட ஹஸ்பண்ட் வந்து விக்னேஷ் சிவன் தான் டைரக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டாவது படத்துக்கு போயிடலாங்க. ரெண்டாவது படம் பார்த்தீங்கன்னா 2018ஆம் ஆண்டு தன்னுடைய 34வது வயசில் இமைக்கா நொடிகள் அப்படிங்கிற படம் மூலமாக ரெண்டாவது முறையாக விஜய் சேதுபதி கூட நடிகை நயன்தாரா நடிச்சிருக்காங்க. இந்த படத்தில் அவங்க ரோல் எப்படி இருந்தது அப்படிங்கிறத, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மூணாவது படத்துக்கு போயிடலாம். மூணாவது படம் பார்த்தீங்கன்னா 2022ஆம் ஆண்டு ரிலீஸ் ஆன காத்து வாக்கில் 2 காதல். இந்த படத்து மூலமாக மூணாவது முறையாக இணைஞ்சிருக்காங்க. இந்த படம் நடிக்கையில் நயன்தாராவுக்கு வயசு வந்து 38ங்க. மொத்தம் இந்த 3 படங்கள் விஜய் சேதுபதியோட நயன்தாரா நடிச்சிருக்கிறாங்க. இதில் என்ன படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எந்த கேரக்டர் உங்கள் பெஸ்ட்டான கேரக்டர் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸ். நடிகை நயன்தாரா ஒரு ஆக்டருக்கு 3 படங்கள் பற்றி நம்ம பார்த்தாச்சு. அது என்னென்ன நடிகர்னு பார்த்தீங்கன்னா விஜய், சூர்யா, சிவகார்த்திகேயன், அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் சேதுபதி. மொத்தம் 4 ஆக்டருக்கு 3 படங்கள் நடிச்சிருக்கிறாங்க. இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிட்ட கலிடி குச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.